இந்த புகைப்படங்களை பாருங்கள். அவங்க ரொம்ப பைத்தியக்காரங்க இல்லையா? இணையத்தில் வைரலாகி வரும் இது போன்ற புகைப்படத்தை நீங்கள் எங்கு பார்த்தாலும் நீங்களும் ஒன்றை உருவாக்கலாம். இன்று அவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்று நான் உங்களுக்கு சொல்வேன். சமீபத்தில் சார்ஜ்பிடி ஒரு புதிய தலைமுறை மாதிரியை அறிமுகப்படுத்தியது. இன்று இதை வைத்து பல அதிசயங்களை எப்படி உருவாக்குவது என்பதை படிப்படியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்த சில மாதிரிகளை உங்களுக்கு காண்பிப்பேன். அவற்றை இன்று எனது எல்லா வீடியோக்களிலும் பயன்படுத்துகிறேன். நீங்கள் மாடலிங் துறைக்கு புதியவர் என்றால் தயவு செய்து குழு சேரவும். டேவிட் டிஆர் வீடியோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓபன். ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து அதை வழங்குங்கள். அது ப்ரோ பிளஸ் உறுப்பினர்களுக்கு கிடைக்கும். இலவச பயனர்கள் விரைவாக அணுகலை பெறலாம், ஆனால் வரம்புகள் உள்ளன. டெல்லி 45 செய்திகளை அனுப்ப முடியும். நீங்கள் அதை பயன்படுத்த விரும்பினால் ப்ரோ அல்லது பிளஸ் உறுப்பினர் பதவியை பெறுங்கள். செலவு அதிகம், ஆனால் பலன்கள் அபாரம். கடந்த 24 மணி நேரத்தில் ஏன் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமான ஒன்றை முயற்சித்தீர்கள்? ராம் சரணின் புகைப்படத்தை பதிவேற்றி அதை ஜிபி சேமிப்பகத்தில் சேமித்ததன் மூலம் எனக்கு கிடைத்த முடிவுகளை பாருங்கள். இந்த ஸ்டைல் மிகவும் நாகரிகமானது. நீ முயற்சி செய். காப்பகத்தை பாருங்கள், அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. தரம் ரொம்ப சூப்பர். பாருங்க, இது ரொம்பவே பைத்தியக்காரத்தனம். முயற்சி பண்ணி பாருங்க. நானும் வேறு பாணியில் செய்தேன். பாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண புகைப்படத்தை எடுத்து அதை திரைப்படங்களுடன் இணைத்தவுடன் முடிவை பாருங்கள். தரம் எப்படி ஒரே மாதிரியாக இருக்கும் என்பது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அதன் பிறகு இது ஜூஸ் டெலிகான்பரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் மிகச் சிறந்தது. பின்னர் நான் தமிழ் புகைப்படத்தை பதிவேற்றி டிஜிட்டல் முறையில் திருத்தினேன். என்னுடைய இசைக்குழு எனக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது. பின்னர் அவர் ஒரு புகைப்படத்தை பற்றி கருத்து தெரிவித்து, ஒரு புகைப்படத்தில் காணப்படுவது போல் சாயின் எதிர்காலம் அடுத்த கட்டம் என்று கூறினார். நீங்கள் ஒரு புகைப்பட கோப்பை ஒரே புகைப்படமாக மாற்றலாம். இது இணைக்கும் இல்லையா? அதன் ரியல் எஸ்டேட் மாற்றம் சிறப்பாக உள்ளது. போட்டோஷாப் போன்ற பெரிய மென்பொருளின் தேவை இல்லாமல் நீங்கள் 4 அல்லது 5 புகைப்படங்களை பதிவேற்றி நொடிகளில் மாற்றலாம். பின்னர் ஒரு சாதாரண புகைப்படத்தையும் டிடிபி படங்களையும் பதிவேற்றவும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழைப்பு. இதை பயன்படுத்தி 5 நிமிடங்களில் ஒரு திரைப்படம் அல்லது குறும்படத்தை எளிதாக உருவாக்கலாம். உங்கள் சொந்த கால்களால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பின்னர் அதே புகைப்படம் யூடியூப் தமிழில் உருவாக்கப்பட்டது. எளிமையாக தொடங்குங்கள். பின்னர் எனது புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு யதார்த்தமான யூடியூப் தமிழை உருவாக்கினேன். முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனால் விளைவு அப்படியே இருப்பதாக தெரிகிறது. நாங்கள் 123 மடங்கு சிறந்தவர்களாக இருப்போம். அதன் பிறகு நான் புகைப்படத்தை பதிவேற்றி ஒரு சுவரொட்டியை உருவாக்கினேன். அதுவும் கோகோ கோலா மற்றும் கீ போல 90களின் பாணியில் இருந்தது. இந்த ஸ்டைலும் ரொம்ப விண்டேஜ் மற்றும் சூப்பர். பின்னர் கோகோ கோலாவை அகட்டி ஐபோனை அங்கே வைக்கவும். பார், இது அடுத்த நிலை. இந்த வழியில் நீங்கள் மிகவும் பைத்தியக்காரத்தனமான ஒன்றை முயற்சி செய்யலாம். நான் எளிமையாக வைக்க முயற்சிப்பேன். அடுத்து எல்லா கிரெடிட்களையும் சேர்த்து ஒரு வீடியோவை உருவாக்கி அதை ஒரு மினி மூவியாக பயன்படுத்துவேன். இல்லையென்றால் அதை எப்படி செய்வது என்று அடுத்த வீடியோவில் காண்பிப்பேன். நீங்களும் முயற்சி செய்யலாம். மேலும் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்பில் எங்கள் சம்பளத்தை பின்தொடருங்கள். பையன்.